ஹாய் guys, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஈஸி ஷிப்மெண்ட்டுக்கு நமக்கு டெலிவரி பாய் வந்து பிக்கப் வரலன்னா என்ன பண்ணணும்னு சொல்லி டவுட் கேட்டிருந்தீங்க. அதை பத்தி தான் கம்ப்ளீட்டா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நான் அதுக்கு டைரக்டா அமேசான்ல செல்லரை வந்து லாகின் பண்ணிக்கிறேன். நீங்க மொபைல் ஆர் லேப்டாப் வச்சிருக்கீங்க அப்படின்னா கூகுள் குரோம்ல போயிட்டு அமேசான் செல்லர் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி வந்துட்டு மொபைல்ல நீங்க லாகின் பண்ண போறீங்க அப்படின்னா செல்லர் ஆப்குள்ள போவீங்க. அந்த மாதிரி போகாம நீங்க கூகுள் குரோம்குள்ள போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் வந்து அந்த டெஸ்க்டாப் சைட்டுன்னு கொடுத்து உள்ள போனீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். சரி, நீங்க அதுக்குள்ள போயிட்டு நீங்க ஓபன் பண்ணி நீங்க பாத்துக்கோங்க. அதான் உங்களுக்கு வந்து பெட்டரா இருக்கும். லேப்டாப் இருக்குன்னா நீங்க டைரக்டா ஓபன் பண்ணிக்கோங்க. அதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த கார்னர்ல 3 டாட்டர் லைன்ஸ் இருக்குல்ல, அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு ஆர்டர் மேனேஜ் ஆர்டர் அப்படின்ற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஈஸி ஷிப்மெண்ட்ல நமக்கு பிக்கப் வரல இல்லையா? ஸோ ஈஸி ஷிப்மெண்ட்ன்ற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா சென்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கு. ஸோ அந்த சென்ட்ன்ற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் ஆனது காட்டும். எனக்கு இது வந்து நாளைக்கான ஆர்டர்ஸ் தான், இருந்தாலும் இது வந்து ஒரு டெமோவா உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக ஒரு டெமோ வீடியோ தான். ஸோ எப்படி வந்து நம்ம வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும் அப்படின்றத கண்டினியூவா இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு நீங்க இந்த ஆர்டர் ஐடியை நீங்க வந்து காப்பி பண்ணிக்கணும். உங்களுக்கு எந்த ஆர்டர்ஸ், அதாவது எந்த ஆர்டருக்கு வந்து பிக்கப் வரலையோ அந்த ஆர்டர் ஐடியை வந்து நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு மேல அப்படி ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா ப்ளீஸ் கிளிக் ஹியர் டு ஃபில் த ஃபார்ம் இஃப் an easy shipment pickup was not attempted by 6 p.m. on the scheduled date or if you have feedback to share regarding your pickups. In case வந்து உங்களுக்கு ஈஸி ஷிப்மெண்ட் பிக்கப் வரல அப்படின்னா நீங்க இதை கிளிக் பண்ணி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி வந்துட்டு 6 PM வரைக்கும் நீங்க பார்க்கணும். அதுக்கு மேல போச்சு அப்படின்னா நீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மோஸ்ட்லி வந்துட்டு நமக்கு மார்னிங் 10 to ஈவினிங் வந்துட்டு 3:30 4 o'clock பிக்கப்ஸ் எடுத்துருவாங்க. மோஸ்ட்லி அதுக்குள்ளேயே கவர் பண்ணிடுவாங்க. அதுக்கு மேல வந்து ரேரா தான் பிக்கப் வருவாங்க. அப்ப நமக்கு 3 o'clock வரைக்குமே நம்ம பிக்கப் வரலனாலே நீங்க வந்து அலர்ட் ஆயிக்கணும். அந்த 5 to 5:30 கம்ப்ளைண்ட் நம்ம அன்னைக்கு ரைஸ் பண்ணி ஆகணும்ன்றத நீங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். மோஸ்ட்லி 6 o'clock மேல கம்ப்ளைண்ட் நீங்க ரைஸ் பண்ணும்போது சம்டைம் ரிஜெக்ட் ஆக சான்சஸ் இருக்கு. நம்ம தான் வந்து அந்த ஆர்டரை வந்து ப்ரொவைட் பண்ணல ப்ராப்பரா, இவங்க வந்துட்டு கொடுக்காமலே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாங்கன்ற மாதிரி அந்த இதுல வந்துட்டு நமக்கு ஆர்டர் மேபி கேன்சல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ வந்து உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நீங்க அனலைஸ் பண்ணிட்டே இருக்கணும். நமக்கு பிக்கப் வரல அப்படிங்கும்போது நமக்கு வந்து சம்டைம் வந்து டெலிவரி பாய் நம்பர் இருந்துச்சுன்னா நீங்க டைரக்டா கால் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படிங்கும்போது நீங்க கரெக்டா 5 to 5:30 உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னாலே நீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். அதுக்கு மேல போயிட்டா உங்களுக்கு தான் வந்துட்டு இஷ்யூஸ் வரும். அக்கௌண்ட் ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி நம்ம ஆர்டர் ஐடி காப்பி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை ஜஸ்ட் நீங்க காப்பி பண்ணிட்டு கிளிக் ஹியர்ன்ற ஆப்ஷனுக்குள்ள போய்க்கோங்க. போனோடனே இந்த மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களோட ஆர்டர் ஐடியை நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. அதாவது எந்த ஆர்டர்ஸ் வந்து உங்களுக்கு பிக்கப் வரலையோ அந்த ஆர்டரை நீங்க வந்துட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் மெயில் ஐடி போட்டுக்கோங்க. ரிஜிஸ்டர் மெயில் ஐடி எது அப்படின்னா நீங்க ஜிஎஸ்டியில் கொடுத்துருக்க ரிஜிஸ்டர் மெயில் ஐடியை கொடுத்து தான் வந்துட்டு அமேசான்லையும் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்களா, அந்த மெயில் ஐடியை நீங்க கொடுத்தா மட்டும்தான் இந்த கம்ப்ளைண்ட் வந்து அக்செப்ட் ஆகும். ஸோ வந்துட்டு எது நீங்கள் லாகின் பண்ணி உங்களோட அமேசான் செல்லர் ஆப் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மெயில் ஐடியை நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் டேஸ் பிக்கப் வாஸ் மிஸ்டு, எத்தனை நாள் வந்துட்டு உங்களுக்கு வந்து பிக்கப் வரலன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்துட்டு இன்னைக்கு வரல அப்படின்னா 1 day தானே வரல, ஸோ 1 day போட்டுக்கோங்க. எங்கள் ஃபீட்பேக்கில் என்ன போகிறீங்க அப்படின்னா மை ஆர்டர் நாட் பிக்கப் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு நெக்ஸ்ட் பேஜ்ன்ற ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே சப்மிட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு சப்மிட் பண்ணிக்கலாம். இது டெமோ வீடியோ அப்படின்றனால நான் வந்துட்டு சப்மிட் பண்ணல, ஏன்னா எனக்கு நாளைக்கு தான் அது ஷெட்யூல் பண்ணணும். ஸோ வந்துட்டு எனக்கு டைம் இருக்கு. நீங்க வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்து உங்களோட ஆர்டரை வந்து நீங்க ப்ராசஸ் பண்ற மாதிரி இருக்கும். எப்பயுமே வந்துட்டு உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா 5 to 5:30 மறந்துடாதீங்க. உங்களுக்கு வந்து அப்பதான் அக்கௌண்ட் ஹெல்த் அஃபெக்ட் ஆகாது. என்னதான் உங்களுக்கு ஆர்டர் மிஸ் ஆனா கூட அவங்க சைடு தான் அப்படிங்கும்போது நோ இம்பாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மெயிலும் வந்து நீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணோன்னே ரிசீவ் ஆகும். ஸோ இப்படிதான் வந்துட்டு உங்களோட பிக்கப் மிஸ் ஆனா நீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். தேங்க்யூ. எந்த அளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.